வணக்கம், நான் கௌரி சங்கர், சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் திருப்பூர். 100 நாள் 100 வீடியோ கட்டுமானம் தொடர்பாக பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி 16வது நாள். இன்றைக்கி வீடியோவில் ஒரு நம்ம கட்டுமானத்தில் நடக்கிற ஒரு தவறான ஒரு விஷயம் பற்றி நம்ம பேச போகிறோம். என்னென்னா, இது மோஸ்ட்லி யாரும் நோட் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னாலே முன்னாடி நம்ம இப்போ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணலாம், இல்லை லோட் பியரிங் ஸ்ட்ரக்சராக பண்ணலாம். இப்போது ஒரு செப்டிக் டேங்கோ இல்லை வாட்டர் டேங்கோ நம்ம தேவையான டெப்த் எடுத்திருப்போம். பட் நம்மளுக்கு ஃபவுண்டேஷனுக்கான டெப்த் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 அடி 4.5 அடியிலேயே நம்மளுக்கு ஹார்ட் ஸ்ட்ரேட்டம் கிடச்சிருது. சில இடத்துல இந்த செப்டிக் டேங்கோ வாட்டர் டேங்கோ கட்டியிருப்பாங்க. அதுக்கு அட்ஜசண்ட்டாக ஆஸ் பர் பிளான் ஒரு காலம் 2 காலம் நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த காலம் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 4 அடி டெப்த்லேயே ஹார்ட் ஸ்ட்ரேட்டம் இருக்குதுன்னு வச்சுக்குவாங்க. பட் ஆனால் அதை ஒட்டி இருக்கிற அந்த டேங்க் பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க், அந்த சம்ப் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஃபீட் டெப்த் இல்லை ஒரு 8 ஃபீட் டெப்த் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அப்போது அந்த காலம் ஒரு 4.5 அடியில் நிற்கும் டெப்த்தில். இங்கே கீழே பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க், ஸோ அந்த அட்ஜசண்ட்டாக இருக்கிறது கீழே 8 ஃபீட் டெப்த்துக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் அப்போ அந்த லோட் டிஸ்பர்ஸ் ஆகும்போது, அந்த ஃபுட்டிங்க்கு அந்த லோட் வரும்போது மீதி 3 சைடும் ப்ராப்பராக டிஸ்பர்ஸ் ஆகும். பட் இந்த டேங்கை ஒட்டி இருக்கிற லோடு பார்த்திங்கன்னா அது லேட்ரலாக நம்மளுக்கு அந்த டேங்கோட வால் மேலேயே லேட்ரலாக ஆக்ட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகும். இது நாளடைவில் அந்த வால் வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியை உண்டாக்கும். ஸோ இதனால் நீங்கள் வாட்டர் டேங்கோ இல்லை செப்டிக் டேங்கோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு அட்ஜசண்ட்டாக வர்ற காலம் ஸோ அந்த சம்ப் என்ன டெப்த்துக்கு நம்ம கொடுத்துருக்குறோமோ அதே டெப்த்துக்கு அந்த அட்ஜசண்ட்டாக வர்ற காலமையும் நம்ம கொண்டு போய்க்கிறது ஒரு அவசியமான விஷயம். ஸோ அதுக்கு நம்ம யோசிக்காமல், ஸோ அங்கே ஈவன் தோ ஹார்ட் ஸ்ட்ரேட்டம் இருந்தாலும் கூட நம்ம பிரேக்கர் போட்டு அந்த தேவையான ஃபுட்டிங்க்கான சைஸுக்கு நம்ம ரெடி பண்ணி அந்த டெப்த்துக்கு எக்ஸ்கவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேம் அந்த வாட்டர் டேங்க் டெப்த்திலிருந்து நம்ம கொண்டு போனால் தான் அந்த அட்ஜசண்ட்டாக இருக்கிற காலம்ஸை அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இன்கேஸ் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்லேயும் இந்த மாதிரி பண்ணுறதை பார்க்க முடியுது. அதாவது வாட்டர் டேங்க் இந்த பொசிஷனில் இருக்குது, அதோட வால் இப்படி இருக்குன்னா அதுக்கு அட்ஜசண்ட்டாக லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் அந்த கட்டு வேலை, அதாவது எக்ஸ்கவேட் ஒரு 3 ஃபீட்க்கு எக்ஸ்கவேட் பண்ணிவிட்டு மேலே பக்கத்துலேயே நம்ம கருங்கல் கட்டுமான வேலைகள் பண்ணிவிட்டு மேலே சுவர் எடுத்துகிட்டு போகிறத பார்க்க முடியுது. ஸோ அதுவும் ஒரு தவறான விஷயம். ஸோ இது ப்ராப்பராக அந்த இடத்துல ஒரு இன்ஜினியரோட கன்சல்டேஷனில் நம்ம பண்ணுறது தான் முக்கியம். எய்தர் நம்ம அது மேலே எவ்வளோ ஃப்ளோர் நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதர் நம்ம இல்லைன்னா வாட்டர் டேங்கோட வால் ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீட்டுக்கான சுவரை அந்த வாட்டர் டேங்கோட வால் மேலேயே வச்சு நம்ம கொண்டு போய்க்கலாம். ப்ரொவைடட் அந்த வாட்டர் டேங்க் மேலே நம்ம ப்ராப்பராக ஒரு தேவையான டெப்த்துக்கான பீம் கொடுத்துட்டு பண்ணுறது ஒரு அவசியமான ஒரு விஷயம். பட் இது எல்லாமே அந்த வீட்டோட பிளான், அந்த இடத்துல வர சுவரோட ஸ்பேன் என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் பொறுத்து இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பரான கன்சல்ட்டிங் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறது தான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேற ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.